செகண்ட் டே கோத்தகிரியிலேருந்து முதுமலைக்கு கிளம்பிட்டோம். லாங் ரூட்டில் சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவலிங்கே சரியாக போயிடுச்சு. நைட் 9 o'clock தான் முதுமலையில் ரீச் ஆனோம். நைட் டைம் ஆகிட்டனால ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போதே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து மசினங்குடியில் ரிவர் வேலி ரெசார்ட். இந்த ரெசார்ட்டில் இங்கே இருக்கிற முன்னாடி பில்டிங் வந்து ரிசப்ஷன், இங்கே தான் டைனிங் ஏரியாவும். நாங்கள் டின்னர் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் எப்படின்னா அங்கங்கே தூரமாக தள்ளி பில்டிங் இருக்கும். நாங்கள் இருந்த ரூம்லேருந்து இங்கே இந்த ரிசப்ஷனுக்கு வரத்துக்கு ஒரு 2 kilometers நடந்து வந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு 2-3 பேர் வெளியே போய் பார்த்தாங்க. இது ரெசார்ட்டுக்கு வெளியிலேயே நிறைய மான் இந்த மாதிரி வரிசையாக ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த இடமே ரொம்ப குவைட்டாக இருந்தது. ரிசப்ஷனில் அனிமல்ஸ் வருமானு கேட்டால் எப்போ வேணாலும் எது வேணாலும் வரலாங்கிறாங்க. பயமாக இருந்தது. அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா போதும்னு இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு எப்படா கிளம்புவோன்னு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்ததுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றிலுமே வேலி போட்டிருக்காங்க. ஆனாலும் 2-3 இடத்துல வேலி அங்கங்கே உடஞ்சிருந்தது. அதனாலேயே இந்த ரிசப்ஷன்லேருந்து ரூமுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக பயமாக இருந்துச்சு. லைட்டிங்ஸும் கம்மியாக தான் இருந்தது. ரெசார்ட்டில் இருக்கவங்களே இதுக்கு மேலே லைட் எரியக்கூடாது, ஆஃப் பண்ணணும், எல்லோரும் உள்ளே போங்கன்னு சொல்லி துரத்துற வரைக்கும் விளாண்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். இது மார்னிங் 6 o'clock. முதுமலை சஃபாரி போகிறதுக்கு எல்லாம் நேரமாக ரெடி ஆகிட்டோம். மார்னிங் இந்த ரிசார்ட் வியூ பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக மிஸ்ட் அண்ட் ஃபாகோட சூப்பராக இருந்தது. இந்த ரெசார்ட்லேயும் ரூம்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக கம்ஃபர்ட்டாக இருந்தது. இந்த மசனங்குடியிலேருந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு 30 minutes ட்ராவல் பண்ணணும். நாங்கள் 6 o'clock கிளம்பினால இது வரைக்கும் பார்க்காத ரோட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் பஸ்க்கு ஃப்ரண்டில் ரொம்ப நியர்பையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் கரடி பார்க்குறோம். அப்படியே நம்ம டெடி பேர் எப்படி புசு புசுன்னு இருக்கும் அதே மாதிரி அப்படியே இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுச்சு. அப்புறம் யானை, நிறைய மான் கூட்டம், காட்டு பன்னி இதெல்லாம் பார்த்தோம். இங்கே ஜீப் சஃபாரியும் இருக்குது. நாங்கள் வந்து வேனில் போனோம். இந்த சஃபாரியில் வந்து மார்னிங் ஃபஸ்ட் ரைடு போனோன்னா புலியெலாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் எங்கள் அண்ணா போயிருந்த போது பார்த்துருந்தாங்க. இந்த தடவை எங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. நாங்கள் மார்னிங் 7 to 8 போனோம். லக்குன்னு சொல்லிடுறாங்க. லங்கூர் ஒரு வகையான குரங்கு, மயில், அப்புறம் கழுகு, யானை இதெல்லாம் பார்த்தோம். நிறைய நாங்கள் மான் கூட்டம் தான் பார்த்தோம். மான் பார்த்து எங்களுக்கு போரே அடிச்சிருச்சு. அந்தளவுக்கு நிறைய மான் பார்த்தோம்.